சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு கிட்ஸுக்கு பட்டு பாவாடை சட்டை இல்லை ப்ளீட்டட் கவுன் மாதிரி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். பட் நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஏலைன் ஃப்ராக் தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஏலைன் ஃப்ராக்கான எல்லா டிராஃப்டிங்குமே நான் வந்து லைனிங் பார்ட்டில் போட்ட பிறகு அந்த ஃப்ராக்கை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கீழே ஹெம்லைனில் ஒரு ஸ்கேலப் டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்கேலப் டிசைன் கொடுக்கறதுக்கு சேம் நான் வந்து லைனிங் பார்ட்லேயும் அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்லீவ் வந்து குட்டியாக ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து கொடுத்துருந்தேன். சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அதே சேம் மெஷர்மெண்ட்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ஸ் வேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பட் நம்ம அதே மெஷர்மெண்ட்ஸு அதே ஈஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் கிட்ஸ் வேருக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். கிட்ஸ் வேர் கோர்ஸும் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கணும். அவங்களுக்கு எப்படி பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது, ஸோ அவங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும், என்ன மாதிரி ஈஸ் கொடுக்கணும், இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட ஆன்லைனில் கிட்ஸ் வேர் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 9 அவுட்ஃபிட்ஸ் வந்து அதில் லேர்ன் பண்ணிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி வேர் ஃப்ராக் அண்ட் சாரீ கன்வர்ஷன் இதில் எல்லாமே உங்களுக்கு இன்விசிபிளாக எப்படி ஸ்டிச் பண்ணணும், அட் த சேம் டைம் பொட்டிக் ஃபினிஷிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் இதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. சாரியை கன்வெர்ட் பண்ணி கிட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போவுமே பட்டுப்பாவாடை சட்டை ரெடி பண்ணி உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஏலைன் வித் ஸ்கேலப் டிசைனை ட்ரை பண்ணுங்கள்.